மோடமங்கலம் சிக்கன் சென்டர் நான் ஆல்ரெடியே வீடியோ போட்டிருப்பேன். ஆனால் அது வேற பக்கம், நம்ம ஈரோட்டிலேருந்து கொஞ்சம் தூரமாக. இப்போ இதெல்லாம் ஈரோடு பக்கத்துலேயே ஒரு 3 கடை ஈரோட்லேயே ஆரம்பிச்சிருக்காங்க. மோடமங்கலத்தில் எல்லாமே நல்லா இருக்கும். ஆனால் எனக்கு பிடிச்சது லெக் தான். மயோனஸ் வந்து பேன் பண்ணிட்டேன்னு சொன்னாங்க. அப்புறம் இங்கே எப்படி கிடைச்சதுன்னு நான் கேட்டேன். இது எக் இல்லாத மயோனஸ்ங்களாம், அதனால இதெல்லாம் சாப்பிடலாமா, ஒரு பிரச்சனையும் இல்லையாமா. அந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்தேன். நல்லா தாங்க இருந்தது. அதுக்கு இதுக்கு ரொம்பலாம் வித்தியாசம் இல்லை, நல்லாவே இருந்துச்சு. நான் இப்போ சாப்பிட்ட கடை சோலார் பக்கத்தில், அங்கே பக்கத்துலேயே கார்ஜிலா ஃபெஸ்டிவல் போட்டிருந்தாங்க. சரி உள்ள போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. எப்பயும் போல எல்லா எக்ஸிபிஷன்லயும் இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. என்ன கூட்டம் தான் கம்மியா இருக்கு. சோலார் சைடு இப்பதான் இந்த மாதிரி எக்ஸிபிஷன்லாம் ஆரம்பிச்சிருக்காங்கன்றதுனால கூட்டம் கம்மியா இருக்கு. போக போக அப்படி பிக்கப் ஆயிடும். நல்லாவே இருந்துச்சுங்க. ரேட்டன்ல இருந்து எல்லாமே போட்டிருந்தாங்க. கப்பல் வந்து மற்ற கண்காட்சியில போறதை விட இது ரொம்ப பெருசா போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி கப்பல் நான் ஒன் டைம் அந்தியூர்ல பார்த்தேன். அதுக்கப்புறம் இந்த இதுல தான் பாக்குறேன். நல்லா இருந்துச்சு. எல்லாரும் வந்து பாக்குற அளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. இந்த கண்காட்சி ஏப்ரல் 25 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஜூன் 1 வரைக்கும் இருக்குங்களாம். உள்ள போறதுக்கு என்ட்ரி டிக்கெட் 50 ரூபாய். இங்க போட்டிருக்கிறது நிறைய பேருக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்குமே தெரியல. நான் வெளியில ஒர்க்கா போயிட்டு வரும்போது தான் நான் இதை யதார்த்தமா பார்த்தேன். அங்கேயே தான் நான் மோடமங்கலம் சிக்கன் ஷாப்பிங்குமே பார்த்தேன். அங்க போய் லெக் சாப்பிட்டுட்டு தான் அதுக்கப்புறம் உள்ள வந்தேன். இங்க எந்த கேம்ஸும் விளையாடல, சும்மா வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு கிளம்பும் போது அல்வாவும் ஐஸ்கிரீமும் வாங்கிட்டு கிளம்பிட்டேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப், ஷேர், லைக் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய்.